எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கல்பனா பன்னீர்செல்வங்க. வயதானவர்களின் உடல் நலத்தில் முக்கிய பகுதி எலும்புகளின் வலிமை தாங்க மற்றும் ஆரோக்கியங்க. அப்புறம் நம்ம ஏன் இந்த முழுமையாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா? வயதாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்துட முடியுங்களா? நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கணும், நம்மளுக்கு நடவடையோடு இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமும் எலும்புகளின் வலிமை முக்கியம் இல்லையா? அதிகமாக இருக்க எலும்புகளின் திடத்தன்மை குறையுது இல்லைங்களா? அதனால் சிக்கல்கள்லாம் சில ஏற்படுது. இது முறிவு மற்றும் காயங்களுக்கு வழிவகுக்குது இல்லையா? இந்த எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு வலிமையை அதிகரிக்கவும் சரியான சத்துக்கள் வேணும் இல்லைங்களா? அதை உட்கொள்வது மிக முக்கியங்க. இதில் நான் எலும்புகளை வலுப்படுத்துகிற முக்கியமான சத்துக்கள் பற்றி கூறுறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்களேன். முக்கியமாக கால்சியம் வேணுங்க. கால்சியம் தான் எலும்புகளின் அடிப்படை கட்டுமான பகுதின்னே சொல்லலாங்க. இது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுதுங்க. இது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், பன்னீர் மற்றும் சீஸ் போன்ற பால் பொருட்களில் அதிகமாக அளவு கால்சியம் இருக்குங்க. பால்லாம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்னா கீரை, ப்ரக்கோலி, அப்புறம் மீன்கள்லையும் இருக்குங்க. இந்த அளவு அதிக அளவில் கால்சியம் உள்ளதுங்க. இது தினசரி நம்ம எடுத்துக்கொள்கிறது அவசியங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, விட்டமின் டி கால்சியத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும். எலும்புகளில் கால்சியத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் சத்து ஆகுங்க. இதை உடலில் நம்ம பெறத்துக்கு அதிக அளவில் பசுமையான வெயிலில் நடைப்பயிற்சி செய்கிறது முக்கியமானதுங்க. விட்டமின் டி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. கால்சியம் வேணுங்கிறவங்களுக்கு. அது விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியத்தை அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு ஒன்றுமே வேணாம். காலையில் எழுந்திரிச்சு வெயிலில் 10 நிமிஷம் நின்னிங்கன்னா போதும், இல்லைன்னா நடை பயின்றீங்கனாலும் போதுங்க. அது ரொம்ப இயல்பாக கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்தது எதில் கிடைக்குதுன்னா, மீன், முட்டை, மஞ்சள் கரு மற்றும் மில்க்லேயும் கிடைக்குதுங்க. அடுத்தது என்னென்னா, நம்மளுக்கு வேண்டியது புரதம்ங்க, புரோட்டீனுங்க. புரோட்டீன் தான் எலும்புகளின் திசுக்களுக்கு கட்டுமானத்திற்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அதுக்கும் என்னென்னலாம் உதவுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முட்டைகள், அப்புறம் மீன்கள், கிழங்குகள், பருப்புகள் போன்றவற்றெல்லாம் புரோட்டீன் நிறைஞ்சிருக்குங்க. தினசரி உணவில் புரதத்தை சேர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, மெக்னீஷியம்னு ஒன்று இருக்குங்க. அந்த மெக்னீஷியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதுங்க. மனித உடலின் நலனை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான தாது பொருள்னே சொல்லலாங்க. எலும்புகள், அப்புறம் பற்கள், நரம்பு செயல்பாடு, தசை நலன், இரத்த அழுத்தம், இதுக்கெல்லாமே மெக்னீஷியம் ரொம்ப தேவைப்படுதுங்க. சரிங்களா? அது நார்சத்து மற்றும் மெக்னீஷியம் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம்னாவே மெக்னீஷியம் குறைபாடு இல்லாமல் இருக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸு, அப்புறம் பீன்ஸு, பச்சைக்கீரைகள், காய்கள், விதைகள், அப்புறம் அவகோடான்னு சொல்கிறோம், அதில் இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் வாழைப்பழத்துலேயும் மெக்னீஷியம் நல்லா இருக்குங்க. விட்டமின் கேன்னு சொல்கிறோங்க. அந்த விட்டமின் கே கால்சியத்தின் உடம்புல இருக்கு இல்லைங்களா? அதை சரியான முறையில் பயன்படுறதுக்கு உறுதி செய்யுதுங்க. எலும்பு உற்பத்தி செய்யறதுக்கும் மற்றும் சீரமைப்பு செயல்பாடு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு உதவுறதுக்கு பச்சை காய்கறிகளில் விட்டமின் கே அதிகம் உள்ளதுங்க. விட்டமின் கே அதெல்லாம் தேவை இதுக்கெல்லாம். சரிங்களா? அதே போல் என்னென்ன எல்லாம் இருக்குன்னா, பச்சை கீரைகள், கொத்தமல்லி, அப்புறம் பச்சை பூண்டு, முட்டை மற்றும் பால் பொருட்கள், இதில் எல்லாம் அதிக அளவு இருக்குங்க. அப்புறம் என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வேணுங்க. எலும்புகளின் வலிமையும் ஆரோக்கியத்தையும் அதிகரித்து அதன் அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுதுங்க. ஏன்னா அது எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மீன்கள், அப்புறம் பருப்பு வகைகள், இதுலெல்லாம் வால்நட்டு, சியா சீட்ஸு, இதுலெல்லாம் இருக்குங்க. பொட்டாசியம்னு சொல்கிறோங்க, அது ரொம்ப முக்கியங்க. எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான சத்தில் அது ஒன்றுங்க.
பொட்டாசியம் எலும்புகளில் வந்து கால்சியம் வந்து குறையிறத வந்து இழப்பை குறைக்குங்க. எலும்பு அடர்த்தியை வந்து அதிகரிக்க வந்து உதவுகுது. இது வந்து பலத்தை எலும்புகளின் பலம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பாதுகாக்க உதவுகிறது. பொட்டாசியம் எதுலாம் இருக்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழம், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, அவகோடா, கீரைகள், அப்புறம் பாலக்கீரை, முருங்கைக்கீரை, தக்காளி, அப்புறம் ஆரஞ்சு, பீன்ஸு மற்றும் பருப்பு, இதில் எல்லாமே இந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம எலும்புகளை வந்து வலுப்படுத்துவது, குறிப்பாக வயது ஜாஸ்தியாக இருக்கும்போது எலும்புகளை வந்து ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக இந்த சத்துக்களை தினமும் நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கொள்கிறது வந்து மிக முக்கியங்க. நம்மளுக்கு ஹெல்த்து தாங்க லைஃபே. ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. எலும்புகளின் பலம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏஜ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த சத்தெல்லாம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. புரோட்டீனு, மெக்னீஷியம், அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே, ஒமேகா 3 இதெல்லாம் இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப எது முடியுமோ அதை எடுத்துக்கலாங்க. எல்லாமே பச்சை காய்கறிகள் அதில் எல்லாம் இருக்குது. அப்புறம் விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலேயே இயல்பாக கிடைக்குது. எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது முதுமையில் வந்து எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கும் ஒரு இதாக இருக்குங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோமே.